ஒரு சொட்டு தண்ணி இல்லை வீட்டில் குளிக்கிறதுக்கு. இந்த பூ மாதிரியே 4-5 குடம் தண்ணி எடுத்து ஊற்றி போட்டு போலான்னா பள்ளிக்கூடத்துக்கு நேராயிட்டுன்னு பறந்துக்கிட்டு நிற்கா. இருந்த 1/2 குடம் தண்ணியை ஊற்றி அவள் குளிச்சுட்டு போயிட்டா. இப்போ இவன் குளிக்க தண்ணி இல்லைன்னு நம்மகிட்ட நடந்து கத்திட்டு கிடக்கான். இவனை நீயே ஒரு குடம் தண்ணி எடுத்து குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதா இருந்தால் போ, இல்லாட்டி எந்த அளவுக்கும் போன்னு இருக்கணும். நம்ம குடத்தை தூக்கிட்டு வந்திருக்கக்கூடாது. இதெல்லாம் வேலை வாங்கினாதான் இனிமேல் சரிப்பட்டு வரும். நம்மளை அவ்வளவும் பைத்தியக்காரி ஆக்கி விடுதுவே. அது யாரும் இங்கே வந்து படுத்து கிடக்குது? ஐயே, இது தண்டபாணியன் தானே? தண்டபாணியன் என்னத்துக்கு இங்கட வந்து படுத்து கிடக்காரு? ஐயோ, இந்த அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் இங்கட வந்து படுத்து கிடக்காருன்னு தெரியலையே. நேற்று லட்சுமி அக்கா வீட்டில் தானே இருந்தார் இவரு. குடிச்சிட்டு வந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு அவளை லட்சுமி அக்காவும் மறுபடியும் இங்கட வந்து படுத்து கிடக்காரு. எதுக்கும் எழுப்பி பார்ப்போமா? தண்டபாணியண்ணே, தண்டபாணியண்ணே, என்ன எந்திங்க? எதுக்கு கொலாடியில் வந்து இப்படி படுத்து கிடக்கிய? என்ன அந்த அண்ணன் எந்திக்க மாட்டேதாரு? என்னாச்சுன்னு தெரியலையே. பேசட்டிக்கு லட்சுமி அக்காவையே கூட்டு வந்துருவோம்மா வீட்டுக்கு போய். இங்கேருந்து லட்சுமி அக்கா வீட்டுக்கு போய் அவியலை கூட்டிட்டு வர்ற நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றுனா என்ன? அப்பயும் எந்திக்கலன்னா வேணா லட்சுமி அக்காவை போய் கூப்பிடுவோம். ஆமாம், அதான் சரி. கொஞ்சம் தண்ணி அடித்து தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் தெளிச்சு பார்ப்போம். போதை தெரியாமல் கிடப்பார ஒரு வேலை. நான் எங்க இருக்கேன்? தண்டபணியனே, பயப்படாதீங்க, நான் தான். நீங்க ஏன் இங்க கொலாடியில வந்து படுத்து கிடக்கியே? என்னது கொலாடியா? ஆமண்ணே, நேத்து வீட்ல தானே இருந்தீங்க, வேற எப்படி இங்க கொலாடிக்கு வந்தீங்க? ஐயே, எனக்கு ஞாத்து பிள்ளை என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் ஞாபகம் இல்லையே. ஐயே, சரியா போச்சு போங்க தண்டபணியனே. நீங்களும் என் வீட்டுக்கார அவ்வளோரம் குடிச்சிட்டு வந்து நேத்து பண்ண அட்டகாசம் இருக்கே, பெரிய அட்டகாசம் அது. எம்மா நானா? வேற யாரு? நாங்கள் வேலை குடிச்சிட்டு உங்ககிட்ட அட்டகாசம் பண்ணனா? இல்லம்மா, இப்பெல்லாம் குடிச்சாலும் நான் அமைதியா கடந்துக்கிடுவேனே என் பொண்டாட்டிக்கு தெரியாம. வேற எப்படின்னு கேக்கே. வீட்டுக்கு போய் கேளுங்க, நீங்க என்ன குத்து பண்ணியலோ யாருக்கு தெரியும். எனக்கெல்லாம் நேத்து வந்து ஆத்திரத்துக்கு எங்க வீட்டுக்கார மண்டைய கட்டி எடுத்து பொழந்திருப்பேன். சரி, நீர் அதுவுமா நல்ல அதுவுமா அவரை ஒன்றும் பண்ணாண்டாமன்னு தான் மன்னிச்சு விட்டேன். ஆளு காலையில எந்திரிச்சு இன்னும் என்கிட்ட உதவுல காப்பி கூட வாங்கி குடிக்கல. அந்த ஆளை ஓடிருச்சு ஆளு தோட்டத்துக்கு. ஐயா, சின்ன திரையா குடிச்சான். அவன் குடிக்காண்டேன்ல சொன்னான். அவன் குடிச்சானா? எனக்கு அந்த பிராந்தி கடை வரைக்கும் போனது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் எனக்கு ஞாபகம் இல்லை. பத்துக்கம்மா, இப்படி நனவில்லாம போற வரைக்கும் குடிப்பாவளாக்கோ மனசேன். தப்புதாம்மா. இப்போ எனக்கு எப்படி லட்சுமி மூஞ்சில முழிக்கன்னு தெரியலையே. லட்சுமி அக்கா மூஞ்சில முழிக்கலன்னா போய் முதுகுல முழிங்க. வேற என்ன பண்றது நீங்க பண்ண காரியத்துக்கு? ஐயோ, அவ என்னைய வீட்லயே சேர்க்க பண்றல. குடிச்சிட்டு வந்திருக்க விஷயம் தெரிஞ்சா நானே அவளுக்கு தெரியாம தான் எப்பயாயினும் கொஞ்சோல குடிப்பேன். வாங்க, முதல் லட்சுமி அக்காவை போய் சமாதானப்படுத்துற வழியை பாருங்க. குடிக்கிறவங்களுக்கு குடிதான் பெருசா இருக்கு, குடும்பம்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த குடியால எத்தனை குடும்பம் சீரழியுது. நம்ம குடிக்கப்படாதுன்ற எண்ணம் இதுகளுக்கு தானே வேணும். அடுத்தவனு குறை சொல்லி என்ன பண்ண? முத்து, பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கணும் பத்துக்க. ஒழுங்கா வெள்ளை அடிக்க சீக்கிரம் வந்துரு. வேற வரேன்னு சொல்லிட்டு பொங்கல் நெருங்குற வரைக்கும் வராம இருந்துக்கிடாத. நானே கூட ஒரு யானியை போட்டு அடிச்சு விடுவேன். வேற ஏன் மௌல திட்டிட்டு அடக்காளுவே. நீ ஒழுங்கா அடிக்க முடியா, வேற யாரையாவது வச்சு அடின்னு. அதனாலதான் நான் அடிக்காம இருக்கேன். எப்போ வீட்டுல அண்ணன் கேட்டீங்களா இல்லையா வெள்ள அடிக்க? இல்ல அண்ணன் நான் வெள்ள அடிக்கிறேன் நீ வேண்டான்னு சொல்லி அப்புறம் நீ வந்தப்ப அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எனக்கு வேற வந்த வேலை குடிக்காசாவது நான் வாங்கிட்டு தான் போவேன். பாத்துக்கிடுங்க. இல்ல அவரெல்லாம் வர முடியாருல. அவரை நான் அடிச்சு துரத்தியாச்சு. அவருக்கு இந்த வீட்டுக்கு இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. வீட்டுக்கு பொங்கலுக்கு வெளில அடிச்சே ஆகணும். நீ வந்து ஒழுங்கா வந்து அடிச்சு தந்துட்டு போ. என்ன வேலை கூலி என்ன ஆகுமோ, பெயிண்ட்டுக்கெல்லாம் என்ன ஆகுமோ சொல்லு, நான் காசு தந்துடுறேன். வாங்கி நீயே அடிச்சிரு. என்னக்கா சொல்றீங்க? அண்ணனை அடிச்சு வரட்டிட்டீங்களா? ஆமல, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ வந்து வெளில அடிச்சு தர வரதா இருந்தா வா. இல்ல வராண்டேன்னா நான் வேற யாரையாவது தேடி பாத்துக்கிடியே. வேற யார்ட்டையாவது சொல்லி வச்சு அடிக்க சொல்லிக்கிடியே. இல்லக்கா நான் வாரு. அப்புறம் வந்து வீட்டை பாக்குறேன். எவ்வளவு வெள்ள அடிக்க பெயிண்ட் தேவைப்படும் என்ன ஏதுன்னு வந்து பாத்துட்டு உங்ககிட்ட காசை வாங்கிக்கிட்டு போறேன். சரி முத்து, சரி நான் வைக்கேன். சரிக்கா. நல்லதா போச்சு. இந்த முத்து வந்து வெள்ள அடிச்சு தரேன்னுட்டான். இவனும் வரலன்னு சொல்லிட்டானா வேற எங்கேயாவது கான்ட்ராக்டருக்கு போறேன்னு சொல்லிட்டானா வேற யாரையாவது தான் தேடணுமேனு பார்த்தேன். எம்மா, காலேஜுக்கு போயிட்டாரம்மா? சரி பார்த்து போயிட்டு வா. அந்த பையனும் நேற்று வச்சுட்டு போனானே, அந்த பொருளை எடுத்து வச்சிருக்கியா? கொண்டு போய் கொடுத்துறேன்னு. எடுத்து வச்சிருக்கேம்மா, கொண்டு போய் கொடுத்துட்றேன். சரிம்மா, காலேஜ் பஸ்க்கு லேட் ஆயிட்டு நான் போயிட்டாரேன். சரி பார்த்து போயிட்டு வா. என்ன என் முகம் மூஞ்சி வாட்டமா இருக்கு? அவ அப்பன நினைச்சதும் வருத்தப்படியாளோ? இந்த மனுஷன் பண்ற காரியத்துக்கு வேற இவரு நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு என்னத்த பண்ண? 2 பொட்ட பிள்ளைல வச்சிருக்கோம், கரையத்தனன்னு என்ன இல்லாம இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்ல கிடந்தா இவர் என்ன நீ வீட்டுல வச்சுக்கிட்டு இவரை பார்க்க?
ஏதோ அவர் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிடியதுனால கொஞ்சம் கையில காசு வருது. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. வர்ற காசை சேர்த்து வச்சு பிள்ளைகளுக்கு நகை சேர்ப்போம், நாலு நல்லது கெட்டது செய்வோன்னு நினைக்காம இப்படி குடிச்சிட்டு வந்து கிடந்தா என்ன அர்த்தம்? அதான் எனக்கு கோபமா வருது. சரி, நம்மளே பிள்ளைகளை தனியாவே வளர்த்துக்கிடலான்ற ஒரு வைராக்கியத்துல தான் நம்ம இத்தனை நாள் வளர்த்தோம். இப்போ இனிமே அப்படியே இருந்துட்டு போனா என்னன்னு தோணிடுது. இந்த மனுஷனுக்கு நம்மளாம் 4 பேர் மாதிரி நல்லா இருக்கணுன்ற என்ன வராண்டீங்க. வேற நான் என்னத்தை சொல்ல? மன்னிச்சு மன்னிச்சு விட்டேன்னா இவருக்கு கொழுப்பு தான் அதிகமாகுது. இவ பைத்தியக்காரி, இவளை ஏமாத்திடலாம் நம்மன்னு குடிச்சிட்டு வந்து கிடந்து கிடையாரு. நேற்று ராத்திரி போனாரு, இப்போ எங்கன்னா கிடக்காரு என்னமோ. எப்படியும் கோயில் வாசல்ல தான் கிடப்பாரு. காலையில எந்திரிச்சு போத தெரிஞ்சதான் வருவாரு. லட்சுமி, என்னையும் மன்னிச்சிரு லட்சுமி. இனிமே எக்காரணத்தை கொண்டு நான் குடிக்க மாட்டேன் லட்சுமி. நீரும் எத்தனை பொய் சத்தியம் தான் போடுவீருங்க. என் மேல சத்தியம் நீரு, பிள்ளைகள் மேல சத்தியம் நீரு. அப்பையும் நீரு குடிச்சிட்டு வந்து அமைதியா கிடக்கிறது எனக்கு தெரியதான் செய்யும். நானும் கண்டுக்காத மாதிரி இருந்தேன். சரி, பிரச்சனை வேண்டாமன்னு. நடு ரோட்ல விழுந்து கிடக்க அளவுக்கு இப்ப கடந்துட்டியர்ல இன்னைக்கு. அப்படி நான் விட்டதுனால தானே நீர் இன்னைக்கு இப்படி கடந்தியரு. நான் அப்பயே மறுபடியும் விளக்கமாத்த எடுத்து சாத்தி வெளியே அனுப்பியிருந்தேன்னா இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. குடிச்சிட்டு ஆட்டம். இங்க பாரு லட்சுமி, நீ நினைக்க மாதிரிலாம் இந்த குடியெல்லாம் உடனே விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நிப்பாட்ட முடியும். நீ நினைச்ச உடனே குடிக்காதன்னு சொன்னா அப்படி குடிக்காம இருந்துட முடியுமா? நான் அப்பத்துல இருந்தே குடிச்சு பழக்கப்பட்ட ஆளு லட்சுமி. அப்படியே உடனே என்னன்னா எனக்கு கை காலெல்லாம் வடன்னு இருக்கும். கொஞ்சம் இந்த குளிருக்கு வேற எதமா இருக்குன்னு குடிச்சுவிட்டேன். அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ லட்சுமி? நீ நான் எங்க போவேன்னு சொல்லி உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? இங்க பாருங்க, நானும் நீங்க குடிக்கிறதுலாம் எனக்கு தெரியதான் செய்யும். ஆனா தெரியாத மாதிரி என் பாட்டுக்கு இருந்தேன்ல. ஆனா நீங்க நேத்து பண்ணின காரியத்துக்கு தான் எனக்கு கோபம் வருது. இந்த அளவுக்கா ஒரு மனுஷன் குடிப்பாருன்னு. நேத்து ஒரேடியா எதையாவது மோதி நீர் பேய் சேர்ந்துரியர்னா என்னங்க பண்ணியது? அந்த 2 பிள்ளைகள் இருக்கு, அந்த என்ன உமருக்கு இருக்கா? நீ அதை பத்திலாம் யோசிச்சிருந்தா நீர் அப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருப்பியறாங்க. நேத்து விழுந்து கிடந்தவன அந்த ஒரு சந்தியா காலேஜ் தானா, அந்த தூக்கி கொண்டு உங்களை வீட்டில் கொண்டு போட்டு போயிருக்கான். இப்படியா கிடக்குது? அந்த பிள்ளைகளுக்கு கேவலமா இருக்காதா? போற பிள்ளைகளுக்கு, படிக்க போற பிள்ளைகளுக்கு. அந்த பையன் யார் என்னன்னே தெரியாது. உங்களை பார்த்து கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறான். அவனுக்கு என்னன்னு தெரியுமோ என்னமோ, அட்ரஸ் எப்படி கொண்டு வந்து விட்டானே தெரியல. ஒருவேளை சரசு வீட்டுக்காரன் சொன்னானா என்னமோ. அந்த மனுஷனும் குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. அங்க அந்த வீட்டுல என்ன கூத்தோ தெரியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு குடிவெறி என்ன? இங்க பாரு லட்சுமி, இனிமே சத்தியமா இந்த மாதிரி ரோட்ல விழுந்து கிடக்க அளவுக்கு குடிக்க மாட்டேன் லட்சுமி. என்னைய நம்பு. குடிக்க மாட்டேன்லாம் இனிமே சத்தியம் பண்ண மாட்டேன். ஆனா இந்த அளவுக்கு ரோட்ல விழுந்து கிடக்க அளவுக்கு இனிமே குடிக்க மாட்டேன் லட்சுமி. இந்த ஒரே ஒரு தடவை என்னைய நம்பு. உமரை என்னத்தை நம்புறது? போய் உமர்கிட்ட பேசியும் பிரோஜனம் இல்லை, ஒன்றும் பிரோஜனம் இல்லை. உமரு விருப்பம் போல இரும், என்னனையும் போறோம். இனிமே நான் உமர்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். சோறு போட்டு தருவேன், சாப்பிட்டுட்டு வீட்டில் கடங்க. 2 பிள்ளைகளுக்காண்டி கடங்கன்னு போட்டுட்டு என் பாட்டுக்கு இருப்பேன். என் வேலை உண்டு ஜோலி உண்டுன்னு. அப்பனா என்கிட்ட பேச மாட்டியா லட்சுமி? நீ உமருகிட்ட பேச என்னது போயிருக்கு? என்ன சொன்ன கேட்கவா போறியாரு? எது சொன்னாலும் உமரு விருப்பத்துக்கு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருப்பியாரு. வேற நான் என்னத்துக்கு சொல்லணும்? இங்க வாரு பெரிய பொண்ணு, இந்த வருஷம் பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு போட்டி வைப்பாவல்ல? ஆமா, ஏன் நீ மாட்டை அடக்க போறியோ? ஐயே இல்ல பெரிய பொண்ணு, இந்த அலங்காநல்லூர்ல எல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி வைப்பாவ இருந்த மாட்டை அடக்குது. அம்மா, அங்க இந்த வருஷம், இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் போன பேரு போட்டி பார்க்க. அப்ப நம்ம புருஷனெல்லாம் இறக்கி விட்டோம்ல, அந்த மாதிரி இந்த வருஷம் என் புருஷனை இறக்கி விட்டு கட்லோ பீரோவோ என்ன பொருளா இருந்தாலும் சரி ஏதாவது ஒண்ணு வின் பண்ணிட்டு வர சொல்லிடணும். ஏழா உன் புருஷன் மேல அவ்வளோ கொலவெறியா உனக்கு? மாடுகிட்ட முட்டு வாங்குறதுக்கு அனுப்பி விடணுங்க. போன தடவையே உங்க வீட்டுக்கார அந்த மாடு குத்தி தூக்கி எரிஞ்சிச்சே, அதை பார்த்துமா மறுபடியும் அனுப்பணுங்க? மாடு குத்தி தூக்கி எரிஞ்சதுல அவர் ஏரில் பறந்ததெல்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்கு. அப்பயும் நீ எப்படிதான் இப்படி மனசாட்சியே இல்லாமையே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல மாட்டெடுக்க அனுப்புறேன்னு சொல்றியோ? ஏன் உன் வீட்டில் எந்த பொருளுமே இல்லையா என்ன? ஐயா அதுக்கெல்லாம் இல்ல பெரிய பொண்ணு, நீ எப்படியும் தை லாஸ்ட்டுக்குள்ள எப்படியும் பால் காய்ப்பு வைப்பல்ல? ஆமா, அந்த பால் காய்ப்புக்கு நான் என்ன செய்யணுங்கிறது அந்த பொங்கல் அலங்காநல்லூர் போட்டியில எங்க வீட்டுக்காரு என்ன ஜெயிச்சுட்டு வராரோ அதுதான் உனக்கு பால் காய்ப்பு கிஃப்டா தரணும்னு இருக்கேன். அதனாலதான். அட பியாதியில போவா. இங்க பாரு, என் வீட்டு பால் காய்ப்புக்கு நீ ஒண்ணுமே பண்ணலனாலும் சரி, உன் புருஷனை கொண்டு போய் அங்கே இறக்கிறாத மாட்டுக்கிட்ட. ஐயா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இப்ப இப்படிதான் சொல்லுவா, அப்புறம் பால் காய்ப்பு முடிஞ்சது என்ன சொல்லுவா? நீ எனக்கு ஒரு சொம்பாவது வாங்கி தந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு இந்த தடவை எங்க வீட்டுக்கார கொண்டு போய் இறக்குறது தான்.
அந்த தொப்பிக்காரன் யாரில் பறந்தாலும் சரி, காலை மட்டும் காலில் போய் நசுங்கினாலும் சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஜெயிச்ச கிஃப்ட் தான் பெரிய பொண்ணு வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு தரணும்னு நான் ஒரு வைராக்கியமாக ஆயிட்டேன். முடிவு பண்ணிட்டேன் என் மைண்டில். அதை நான் மாற்றிக்கிட மாட்டேன். போன தடவை அவர் ஜல்லிக்கட்டில் பட்ட பாடுக்கு நீ கூப்பிட்டனா உன் தசையிலே எட்டி பக்கமாக ஓடிடுவார் பேரு. அவர் வரலன்னா என்ன, அவர் அம்மையை இறக்கி விடுவேன் ஜல்லிக்கட்டில், அது முட்டு வாங்கி சாப்பிட்டேன்னு. எல்லாம் இப்போ புரியுதுலா நீ ஒரு முடிவோட தான் இருக்கன்னு. சும்மா இரு பெரிய பொண்ணு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வயசானவியெல்லாம் மாடு வந்து எப்படியும் அப்படியே மயங்கி நின்றோம், அதுக்கு தான் சொன்னேன். சரி வா லட்சுமி அக்கா வீட்டுக்கு போவோம். உனக்கு எப்படியும் ஜல்லிக்கட்டில் வின் பண்ணுற ப்ரைஸ் தான், அது எதாக இருந்தாலும் நீயே முடிவு பண்ணிக்க. அது பாத்ரூம் போலி பக்கெட்டாக இருந்தாலும் சரி, வா போவோம். லட்சுமி அக்கா வேற நேற்று தண்டை பண்ணியன்னு அடிச்சு வரட்டி விட்டுட்டாவ ராத்திரி. அந்த ஆள் எங்கே போனாரோ என்னமோ. லட்சுமி அக்கா மூக்க சிந்திக்கிட்டு வீட்டில் இருக்கோம். பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போச்சா இல்லையோ, வா போய் என்னன்னு பார்ப்போம். ஆமாம் ஆமாம், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போச்சா என்னன்னு பார்க்கணும். வேற அதுவெல்லாம் சேர்ந்தா அம்மா கூட அழுதுகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஏ அம்மி கல்லில் ஆட்டி வச்ச நாட்டு கோழி கொதிக்குதுங்க, கும்மி பாட்டு பாடிக்கிட்டே பொண்ணுங்களும் மின்னுக்குதுங்க. என்ன உமா, இன்னும் நீ ஒரு மூடுலே இருக்க போல இருக்கு. என்னன்னு தெரியல பெரிய பொண்ணு, இந்த பாட்டை கேட்டா தானா கை காலெல்லாம் ஆடுது திரும்ப எனக்கு. ஏதோ நரம்பு தளர்ச்சியாக இருக்க போகுது, ரொம்ப ஆடுதுண்ணா. சும்மா இருல பெரிய பொண்ணு, இப்பெல்லாம் நான் இந்த பாட்டையே தான் வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா வீட்டில். பாடுறா, அப்போ அடுத்த லைனை பாடு பார்ப்போம். விடிய விடிய விஷ் பண்ணி வாய் ஃபுல்லாக வலிக்குதுங்க, இன்ஸ்டாவிலும் யூடியூபிலும் நீ சாங்கு தெரிக்குதுங்க. நைட்டு ஃபுல்லாக வெடி வெடிச்சு கையும் காலும் உதறுதுங்க, ஆசையோடு பேச வந்த மாமா மனசு பதறுதுங்க. அவன் பாசத்துல 10 முத்தம், அரும்பு மீச முள்ளா குத்தம், நெஞ்சிக்குள்ள என்ன சத்தம், உசுறு மொத்தம் உன்ன சுத்தம், கண்ட கனவு பழிச்சிருச்சு, நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. நான் தேவ கோட்டரா நீ என் பாட்டை கேட்கவா நீ, இப்ப உருகுதடாவே நீ என் தலைவன் எனக்கு தோனி. நீ திறமையால வளர்ந்து வரணும் மேல, உன் உழைப்பு உன்னை விடாதுடா கீழே. லட்சுமி ப்ளீஸ் லட்சுமி என்கிட்ட பியாசு. இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம என்னை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காதீங்க பார்த்துக்கிடுங்க. இந்த நடிப்பெல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயாவது காட்டுங்க. உங்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை ஒன்றும் நான் இந்த வீட்டை விட்டு இப்போ போங்கன்னு சொல்லலை. இந்த வீட்டிலே இருங்க, எல்லாம் சாப்பிடுங்க, நல்லது கெட்டதில் எல்லாம் பங்கேற்றுக்கிடுங்க. ஆனால் என்கிட்ட பேசாதீங்கன்னு தான் சொன்னேன். லட்சுமி அப்படி சொல்லாத லட்சுமி, என்கிட்ட பியாசு. நீ பியாசுலன்னா எப்படி எனக்கு இந்த வீட்டில் இருக்க தோணும்? அதெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு ரோட்டில் கடக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இங்க பாரு லட்சுமி, நடந்து முடிஞ்ச விஷயத்தையே பத்தி பேசிக்கிட்டு இருக்காத. எத்தனை முறை தான் அதை சொல்லி சொல்லி காட்டுவாங்க. குடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கொலை குத்தம் கிடையாது. குடிச்சிட்டு மனசு அது பாட்டுக்கு இருக்க தானே செய்யும். நான் என்ன உன்னை வந்து அடிக்கவா செஞ்சுட்டேன்? ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி தான் நிற்கா. நானும் எவ்வளோ தூரம் இறங்கி இறங்கி வாரேன், கேட்கல பேர். பேசலன்னா எந்த அலையும் போ, நான் தோட்டத்திலே இருந்துக்கிடியேன். இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வராண்ட பேர். நீங்க ஒன்றும் தோட்டத்திலே இருக்கண்டா, எந்த அலையும் வேணா போங்க. தோட்டம் ஏன் தோட்டம், நான் பார்த்துக்கிடியே. தோட்டத்தில் எல்லாம் விளைய போட்டது நான். எல்லாம் தை மாதம் அறுவடையில் வந்து நிற்கு. அவளத்தையும் நான் பார்த்து நான் எல்லாம் பண்ணணும். நீலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்றும் தோட்டத்துக்கு பக்கமே வந்தது கிடையாது. இப்போலாம் நான் தான் எல்லாம் பார்த்துக்கிடியேன். நீ இப்போ வந்து உரிமை கொண்டாடுறியோ? இப்போ என்ன சொல்ல வரியா? எல்லாம் நான் வேலையை போட்டேன், நான் தான் அதில் உள்ள காசு எடுத்துக்கிடுவேங்கியலோ. நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. நான் பிள்ளைகளுக்கு தான் செய்வேன். நான் எனக்கா கொண்டு போகிறேன். நான் கொண்டுக்கிட்டு எங்கே போவேன்? நான் தோட்டத்தில் இருந்து தோட்டத்தை பார்த்துக்கிட்டே இங்கே, வேற ஒன்றும் இல்லை. நீ பேசலைன்னா வேற நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணியது? நான் முன்னாடி நீ தோட்டத்திலே இரும்பியே, அந்த மாதிரி நான் தோட்டத்திலே இருந்துக்கிடியே. அங்கேயே சோறு பொங்கி தின்னுக்கிட்டு நீ வீட்டில் இரு. என்னமும் பண்ணுங்க. என்ன இப்ப தோட்டத்துல கிடந்தாதானே குடிச்சிட்டு அங்கனே கிடந்து ஆட்டம் போட முடியும். வீட்டுக்கு வந்தா இவ கேள்வி கேப்பா. அதனால நம்ம தோட்டத்திலே இருந்துக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா தானே? இவ ஒரு கூறு கட்டவா. இவகிட்ட என்னத்தை சொன்னாலும் புரியாது. தூரனவுளு மனசே ஒரு நாள் சந்தோஷத்துக்கு ஏதோ குடிச்சனா சரி விடுவோன்னு விடியாளா அதே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கா. ஏதோ குடிச்சிட்டு வந்து இவளை முடிய பிடிச்சி ரோட்ல போட்டு இழுத்து போட்டு அடிச்ச மாதிரி தான் இவ பேசியா. ஆமா அடிப்பீரு. அது வரைக்கும் என் கையை புளியங்கா வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. லட்சு வா பெரிய பொண்ணு உமா. எக்க என்ன நடக்குதுங்க? தண்டபாணி என்னன்னா உங்க காலில் விழுந்து கதறாருல. நீங்க மன்னிச்சிட்டு விட்டுற வேண்டியது தானே. எதுக்கு நீங்க மறுபடியும் கோவப்படுறீங்க? அதனால தானே அவரு மறுபடியும் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு போறாரு. இல்லை இவரை பத்தி உங்களுக்கு தெரியல. நானும் உங்கள்கிட்ட சொல்லலை. தினமும் குடிச்சிட்டு தான் வராரு. ஒரு சில நாள் குடிச்சிட்டு அது பாட்டுக்கு வந்து படுத்துக்கிட்டியாரு சோறு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு. நானும் எனக்கு அந்த வாடை அடிக்கும் பத்துக்க. சரி என்னமோ குடிச்சிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வந்திருப்பாரு போல நானும் விட்டுறியது பத்துக்க. இன்னைக்கு குடிச்சிட்டு ரோட்ல இப்படி விழுந்து கிடந்திருக்காரு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. சரசு மாப்பிள்ளையும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து குடிச்சிட்டு வண்டியை கொண்டு போய் மரத்து மேலே விட்டு கவுந்து கிடந்திருக்கு. அதான் இந்த பையன் யாரு? சந்தியா காலேஜில் படிக்கான அந்த பையன் யாருன்னு தெரியல. அந்த பையதான் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு போட்டிருக்கான் 2 பேரையும். இப்படி ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா எப்படி பெரிய பொண்ணு நான் சும்மா இருக்க சொல்லு?
லட்சு நாங்கள் தான் நேற்று ராத்திரி நடந்த கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். நீங்களும் என்ன சரக்கு அடிச்சிருந்திய? உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா என்ன? ஐயா ஆமல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் வந்தியெல்லாம் அவர் போட்ட ஆட்டத்தை பார்க்க தானே செஞ்சு நீங்கள் என்ன. நான் தான் மறந்துட்டேன். நேற்று அண்ணன் போட்ட ஆட்டத்துல இருந்து எனக்கு இன்னும் அந்த பாட்டு மறக்க மாட்டேங்குது. ஆமாம், இப்போ கூட நாங்கள் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே தான் தெருவழியே வந்தோம். எது அந்த 12 மணி ஆயிருச்சு, கண்ணு 2 முழிச்சிருச்சு, 10 கிலோ கேக்கு வெட்ட அப்படி எல்லாம் கூட்டிருச்சுன்னு ஆடிட்டு நடந்துறாதுவா. அட லட்சு, எங்களை விட சூப்பரா பாடுறீங்களே. போங்களா தூரம் வயிற்றுல கலப்பாதீங்க. எங்க லட்சு பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருச்சுங்களா? ஆமா, அதுவளுக்கு சோத்த கட்டி பள்ளிக்கூடத்துக்கு காலையிலே அனுப்பி விட்டுட்டேன். புது வருஷம் அதுவுமா நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகண்டேன்னு சொல்லக்கூடாது, 2 பேரும் ஒழுங்கா ஓடுங்கன்னு சொல்லி பத்தி விட்டுட்டேன். அதான் நாங்கள் பார்க்க வந்தோம். எங்கள் தண்டபணி என்ன வேற வீட்டுக்கு வந்தாரா வரலையா தெரியலையா, பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போச்சுங்களோ இல்லையோ, எல்லாம் முக்காலாம் அழுதுட்டு அடக்கல என்னமோ. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம். பரவாயில்லலா, நீங்களும் இல்லாத எட்டி பார்க்க வந்தியல. இந்த இப்பதான் நான் பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு இந்த ஆள் வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இந்த பொருளெல்லாம் எடுத்து வெளியே வைக்கணும் பார்த்துக்க. கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா எனக்கு? அடலச்சு, உதவியெல்லாம் பண்ணுறோம். சாப்பாடு மட்டும் எங்களுக்கு நீங்கள் செஞ்சு தந்துருங்க. இல்லை ஆர்டர் பண்ணி தந்தாலும் சரி தான், நாங்கள் தின்னுக்கிடுவோம். அவ்வளோதான். சோத்துக்கு செத்தவா. சரி சரி, ஏதாவது செஞ்சு தாரேன். அப்போ சரி, வாங்க வேலையை பார்ப்போம்.